ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுந்தர் என்டர்டெய்னர் ஃப்ரம் சவுண்ட் பாக்ஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட போய் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஆகஸ்ட் 14 தலைவர் டே, தலைவரோட கூலி படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படம் வந்துட்டு எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கான டிக்கெட்லாம் எடுத்துட்டாங்களா, இல்லை வந்துட்டு இப்போ இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்லாம் வச்சு பண்ணுறாங்க. ஸோ ஒரு எதிர்பார்ப்பு இருப்போம்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பில் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்காங்க, எந்த ஒரு அந்த வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவங்ககிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆகஸ்ட் 14 என்ன டே அப்படின்னு தெரியுமா? கூலி டே. ஆகஸ்ட் 14 வந்து கூலி ரிலீஸ் ஆகுது ப்ரோ. கூலி ரிலீஸ் ஆகுது. ஸோ தலைவரோட கூலி படம் ரிலீஸ் எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க எல்லாரும்? வெயிட்டிங் ப்ரோ. நான் லீவ் போட்ட ஆபீஸ்க்கு. ஆபீஸ்ல லீவ் போட்டா. லீவ்லாம் கொடுக்குறாங்களா ஆபீஸ்ல? வேலையை விட்டு கொடுக்கலாம். என்னுடைய ராஜினாமா கடிதம். ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ண? பெரிய வேலை. தலைவர் ஃபேனா ப்ரோ? பயங்கரமான ஃபேன் ப்ரோ. குடி சின்ன வயசுல இருந்து. சூப்பர். சொட்ட வந்துரும் ப்ரோ எனக்கு. சொட்ட வந்துரும். டிக்கெட் தான் கிடைக்கல. கிடைக்கலையா? டிக்கெட் வாங்க லீவ் போட்டு சுத்திறீங்க ப்ரோ. லீவ் எடுத்துட்டீங்க, டிக்கெட் எடுக்காம அப்புறம் சப்போஸ் டிக்கெட் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்த நாள் போவோம் ப்ரோ. எப்படி அடுத்த நாளும் லீவ் போட்டுருவீங்க? லீவ் தான் ப்ரோ. இண்டிபெண்டன்ஸ் டே ப்ரோ. ஓஹோ. நான் கூலிக்கு வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்கு, நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்கிறதுனால வந்து ஒருத்தரோட ஒருத்தவங்க ஈடு கொடுத்து நல்லா நடிப்பாங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு மாதிரி கூலி என்ன சொல்றது, லோகேஷ் கனகராஜோட ஃபிலிம், அதில் தலைவர் பக்காவாக இருக்கும். ஓகே ப்ரோ, நீங்கள் எந்த அளவுக்கு பண்றீங்க? லோகேஷ்காக வெயிட்டிங். லோகேஷ் ஒரு டைரக்டர். அப்படியா? அதனால லோகேஷ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிருக்கேன். அப்படியா ப்ரோ? சூப்பர். அப்படியே நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கொடுக்கறது? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. என்னன்னா இப்போ மற்ற இண்டஸ்ட்ரி எல்லாம் வந்துட்டு இந்த 1000 crore படம், அப்புறம் வந்து பேன் இண்டியா மூவிஸ்லாம் ரெடி ஆகி ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருச்சு. தமிழ்ல மட்டும் தான் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, இந்த கூலி படம் 1000 crore அடிச்சு பேன் இண்டியா மூவியா ரிலீஸ் ஆயிருமா? கேன்னு சொல்லுவான். ஆமா, டேரக்டர் நீங்க சொல்லுங்க. டேரக்டர் எதுக்கு பேன் இண்டியா மூவிலாம் நம்மளுக்கு? படம் நல்லா இருக்கா, கதை நல்லா இருக்கா, ஆத்தென்டிக்கா இருக்கா, அவ்வளோ அதுதான் நம்மளுக்கு முக்கியம். இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு 5 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 லட்சம் பேருக்கும் வேற பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ கதை நம்மளுக்கு கனெக்டாக இருக்கா, ஆத்தென்டிக்காக இருந்துச்சுன்னா ஓகே. என்ன அம்பிட்டு பண்ணி கிருன்னு இருக்காங்க, நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்குறாங்களோ. நீங்க என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? நான் என்ன ப்ரோ நினைக்கிறது, அது வந்து படம் வந்து கதை நல்லா போச்சுன்னா கண்டிப்பா 1000 crores போவோம். என்னதான் போவோம். ரஜினி ரசிகர்லாம் கொதிக்கிறாங்க ப்ரோ. ரஜினி ரசிகர்லாம் இல்லை ப்ரோ, சும்மா ப்ரோ வாய்ஸ் தான் அப்படி பேசுவோம். ஆனால் வந்து படம் கதை நல்லா இருந்தால் மட்டும்தான் 1000 crores போட்டுக்கலாம். இப்போ வந்து தலைவர் நடிக்கிறான்றதுக்காக 1000 crores யாரும் வந்து எல்லாரும் பார்க்க போகிறது இல்லை. நிறைய பேர் இருக்காங்கன்றது கதை நல்லா இருந்தால் போகும். எல்லாமே கேஜிஎஃப்பும் சரி, புஷ்பா 2வும் சரி நடிப்பாக எனக்கு தெரிஞ்சு தப்பு சொல்லுவாங்க. கேஜிஎஃப்பும் சரி, புஷ்பா 2வும் சரி, அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்ததுனால தான் அது வந்து 1000 crores அடிக்கிறதுக்காக பேன் இண்டியா இதுவாச்சு. இது ஃபர்ஸ்ட் இதுவே வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி கதை நல்லா இருந்து இன்னும் நல்லா ஓடிச்சுன்னா கண்டிப்பாக அடிக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபோன் மட்டும் பேசுறாங்க. வரும்போது மறக்காம AAA சைஸ் பேட்டரி, டியூரேசல், லாங் லாஸ்ட் ஒரு 3 வாங்கின சொல்லுங்க. இதுக்கு போடணும் பாவா. சரி நீங்க சொல்லுங்க. நான் அடிச்சிடும், கண்டிப்பா அடிச்சிடும், கண்டிப்பா அடிச்சிடும். அடி வச்சுல இருக்கேன். என்ன நம்ம சத்தமா வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்கா. ஆமா, இவர் ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. நான் என்னடா செய்தேன்? காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கிற, காலத்து கீழே. எனக்கு தெரிஞ்ச 1000 சரி, இப்போ ஒரு படம்லாம் 600 கோடி 700 கோடின்னு போயிருக்கு. இந்த படம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 கோடி ரீச் ஆகும்னு நம்பிக்கை. ஆனால் இதே நேரத்தில் தேட்டருக்கு எல்லாரும் போய் பார்க்கணும். இது பின்னால் வருமே அப்படின்னு நினச்சிருக்க கூடாது. ரெண்டாவது நிறைய வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்கு படம். அப்போ நிறைய கலெக்ஷன், வெளிநாட்டுடைய கரன்சி நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த படம் அவருக்கு ஒரு இன்னும் மெருகூட்டுறமா இருக்கும். அதாவது படம் ஓடலை, ஃப்ளாப்னா அவர் அதுக்கப்புறம் படம் நடிக்கவே மாட்டாருங்கிற முடிவில் இருக்கார். சரிங்க. இப்போ வந்துட்டு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மைண்ட் செட் என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு லோகேஷ் படம் அப்படின்னாலே வந்துட்டு அவர் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணுறாரு. சப்போஸ் இப்போ லியோவுமே இந்த மாதிரி ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் அப்படின்னா தனியாக இது ஒரு தனி படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தா கமலஹாசனை வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்க வச்சுட்டு எல்சியூன்ட்டாங்க. இது அந்த மாதிரி எதாவது இருக்க வாய்ப்பு எதாவது இருக்கா? ஐயோ, அது அப்படி இல்லாமல் இருக்கிறதா நல்லது. எல்சியூவாக இல்லாமல் எல்சியூவில் கனெக்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த படத்தை வந்து ரஜினி சார் படம் இது வந்து ஸ்டாண்ட் அலோனாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணுறீங்க? எல்சியூவாக இருக்கக்கூடாதுன்றீங்க? எல்சியூவாக இருக்கக்கூடாது.
இது வந்து ரஜினி சார் படம், ரஜினி சாருக்காகவே எடுத்த படம். எல்சிஓ ஏன் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவருக்கு வந்து லோகேஷ் கனகராஜுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் பேர் என்ன, கமலஹாசன் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து அவர் எல்லா படத்துலையுமே ஒரு லூப் லைன் வச்சுட்டே வருவார். அவர் நம்ம லியோ ஆகட்டும், விக்ரம் ஆகட்டும், கைதி ஆகட்டும், எல்லாத்தையுமே அது வந்து லூப் லைன் வச்சுருப்பார். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்த மாநகரம்லாம் அந்த லூப் லைன் இருக்காது. ஸோ இது எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் அவர் கொடுத்துருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இது வந்து லோகேஷ் கனகராஜ் படம் அண்ட் ஆனால் ரஜினிக்காக பண்ண படம். மாநகரம் மாதிரி கொடுத்தாரு அப்படின்னா ஐ எம் வெரி ஹாப்பி. தலைவனுக்கு கோயிலை கட்டி பெரிய மாலை போட்டு அபிஷேகமே நடத்திடுவோம். சூப்பர். இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்டோட இந்த படத்தை எடுக்கிறப்ப அது உங்களுக்கு எப்படி இருக்கு? அண்ட் எனக்கு இந்த ஸ்டார் காஸ்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அமீர் கான் ஆகட்டும், இல்லை வந்துட்டு சுபின், அப்புறம் வந்துட்டு நாகார்ஜுனா, இவங்களாம் வந்துட்டு எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளுங்க எல்லாத்தையும் உள்ளே கூட்டு வந்து ஒரு யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி லோகேஷ் ஒன்று பண்ணியிருக்காரு இல்லையா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே பண்ணிவிட்டு கடைசியாக இல்லை இது ஸ்டாண்டலோன் மூவியாக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி எல்சிவா இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட். நம்புறீங்களா நீங்கள் அதை ஸ்டாண்டலோன் தான் அப்படின்றது? அதுதாங்க ஐயா தெரியல. லியோவும் ஸ்டாண்டலோன்னு சொன்னார், கடைசியில் ஆண்டவர் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு போனார். இதில் எப்படின்னு தெரியல, பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அதான் ட்ரக் எதுவும் பெருசாக அதிகமாக ட்ரக் இல்லாத மாதிரி மூவி இருக்கும் அப்படின்னாரு. அண்ட் ஃபுல்லாகவே அந்த ஹார்பர் சீன்ஸ், ஃபைட்டு, ஸ்மக்லிங் அந்த மாதிரி தான் இருக்குது. வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். உங்க பிலிமை ஏன் தியேட்டர்ல ஓட்டாதீங்க, வெயிட்டிங்லயே வெறியாவது. வரலாம். ஏன் பார்த்தேன் நிறைய ப்ரொமோஷன் சோஷியல் மீடியாவில் வர வீடியோ அதெல்லாம் பார்க்கும்போது அதிகமாக ஹைப் இருக்குது. கண்டிப்பாக பார்க்கணுன்னு தோணுது. நிறையா ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. நார்த் இந்தியாவிலேருந்து, இந்த பக்கம் கேரளாவிலேருந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. படம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 1 வீக் அப்புறம் தேட்டர்லாம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம். எதனால் அந்த 1 வீக் கேப்பு? இப்போ பயங்கர ரஷ்ஷாக இருக்கும்ல, இப்போ ஃபேன் டிக்கெட் கிடைக்காது அதனாலயா? கரெக்ட். கூட்டத்தை பாத்தியில இத வாங்கவே இத்து போய் வந்திருக்கோம். கேட்டா நாங்கெல்லாம் மதுரையில பெரியருங்கிற டிக்கெட் வாங்க முடியாதா? ஊனா இதை உன்னை சொல்லியே கிளப்பி விடுங்கடா. 4 தியேட்டருக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஆஹா, FDFS 4? தயவு செஞ்சு ஒரு டிக்கெட்டை கொடுத்துருங்க. தலைவர் ஃபேனாக இருந்து இன்னும் FDFS எடுக்காம இருக்கீங்க. நாங்களே 5 பேர் இருக்கோம். 4 தியேட்டரில் வச்சிருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தியேட்டர் போறீங்களா? இல்லை 4 பேருமே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ராக்கி தியேட்டர், செகண்ட் வந்துட்டு PVR, மூணாவது வந்துட்டு VR மால். ஒரே நாளில் தனித்தனி ஷோஸ் வாங்கி வச்சிருக்கீங்களா? கண்டினியூவா ஒரு நாள் ஃபுல்லா தலைவர் தரிசனம் தான் எங்களுக்கு. வந்து ஆட்டோ வேற ஓட்டுறீங்க, கண்டிப்பா தலைவர் ஃபேனா இருப்பீங்க நம்புறேன். கண்டிப்பாக அவரை ஆர்வமாக பார்க்கணுன்னு தான் வெயிட்டிங்கில் இருக்கோம். ஆனால் இந்த படம் வெற்றி அடைஞ்ச உடனே அவர் நிறையா உதவி செய்ய வேண்டியது இருக்குது. ஒரு 250 பேருக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தாருன்னா, கஷ்டப்படுறவங்க, ஏழைங்க, இந்த ஊனமுற்றவங்களாம் கூட்டு போக ஆள் இல்லை. பஸ்ஸில் ஏறினாலும் காசு கேட்குறாங்க. 13 ரூபா டிக்கெட் இல்லாமல் ஒரு பொண்ணை, வயசு பொண்ணை கீழே இறக்கி கண்டக்டர் திட்டுறாரு, கீழே இறங்குமா அப்படின்ட்டு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜனங்க. இந்த படம் வெற்றி கடமாக முடிஞ்ச உடனே ஒரு 250 ஆட்டோ வாங்கி கொடுத்தாருன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யலாம். இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு அவங்க பொண்ணுக்கோ பேரன் பேத்திக்கோ அது உதவும். அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த புண்ணியம் அது போய் கண்டிப்பாக அவங்க பொண்ணுக்கும் பேர பேத்திக்கோ அது சேரும். ஏன்னா வந்து அவங்க பேர் போட்டு தான் அந்த 250 ஆட்டோலையும் அவங்க பொண்ணு பேரும் அவங்க பேத்தி பேரையும் போட்டு தான் ஓட்ட போகிறாங்க ஜனங்க. ஓட்டி அவங்க நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க. இன்றைக்கி தலைவர் இருக்கார், நாளைக்கு தலைவர் போயிட்டாலும் தலைவரோட பேரன் பேத்தியோட பேர் வாழும் இந்த உலகத்தில். இந்த சென்னையில், தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வாழும். இந்த உதவி ஒண்டி செஞ்சாருன்னா நல்லா இருக்கும். நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்டா, நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்டா. ஒரு படத்துக்கும் ஸ்டைல் என்னமோ சேம் ஸ்டைல், சேம் இதுதான். பட் அதை அங்கே எங்கெங்க எதை ப்ரெசென்ட் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றதை வந்துட்டு நீங்கள் அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். இது நிறைய பேர் வந்து கூலியே வந்து பார்த்தீங்கன்னா பாஷா மாதிரிங்க. பாஷா ஆக்சுவலாக வேறு, பாஷா டோட்டலாக வேறு. இது கூலியோட கம்பேர் பண்ணவே கூடாது. இது கூலி படம் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் படம். ஸோ நீங்கள் பாஷா மாதிரி இப்போ வரைக்கும் ஒரு படத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் இன்னமும் பாஷாவை தமிழ் ரீரிலீஸ் பண்ணிங்கன்னா தேட்டர் பிச்சுட்டு போகிறோம். இப்போ ரீசெண்டாக கூட ரீரிலீஸ் பண்ணாங்க. ஸோ வந்து பாஷாலாம் எவனாலையும் அடிச்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு படம். அதில் என்ன BGM, என்ன சீன் பை சீன் செதுக்கியிருப்பாங்க, ஷார்ட் பை ஷார்ட் வந்து செதுக்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு வாய்ப்பே இல்லை. ஸோ ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறமும் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் டெடிகேஷன். அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு கிடைச்ச டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், பாத்திரங்கள்
அங்கே இயக்கின படங்கள், அந்த படம் ரிலீஸ் ஆன நேரம், அதெல்லாம் சேர்ந்து தான் நான் அப்படி வந்து அந்த சாதனை நான் நினைச்சது வந்து முடிஞ்சது. வெறி அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு புதுசாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எனக்கு லோக்கி வந்துட்டு நிறைய விஷயம் இப்போ இன்டர்வியூலும் சொல்லிட்டு இருக்காரு, இல்லை இது அது மாதிரி இருக்காது, இது மாதிரி இருக்காது அப்படின்ட்டு. அண்ட் வின்டேஜ் ரஜினி சாரை பார்க்குற ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ட்ரைலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நான் லைக் தளபதியில் வந்த அந்த சீக்வல்ஸ்லாம் இருக்கும். அண்டு இப்போ தலைவரோட பழைய மூவி ஸ்டைல்ஸ்லாம் ஒரு சிலது இங்கே ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வின்டேஜ் ரஜினி சாரை பார்க்க போகிறோமோ அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அண்ட் அந்த ட்ரைலர் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, கடைசியில் அந்த நெகட்டிவில் ஒரு இது பாஷா படத்தில் நெகட்டிவ் வர மாதிரி வந்திருக்குல்ல. அண்ட் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஏதாவது பாஸ்ட் ரிலேட்டடாக சொல்கிறாங்களோன்னு ஒரு ஹைப் இருக்குது. அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த ஒரு அந்த வெயிட்டிங்லேயே வெறியாகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வெயிட்டிங்லேயே வெறியோடு தான் சுற்றிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்கிரீன்ல உங்க பேரை காமிச்ச உடனே அந்த கைத்தட்டலும் விசிலும் ஒருத்தம் கூட உட்காந்து படம் பார்க்கல தம்பி. அவர் என்னைக்கு நடிக்க வந்தாரோ அந்த முதல் ஷோ இன்னைக்கு அவர் நடிக்க வந்தாரோ நான் சொல்றது இப்போ வருது சொல்லலை, ஒவ்வொரு வருஷமும் ரிலீஸ் ஆகிறது சொல்லலை. அவர் ஆரம்பத்து பேச மாட்டோம் 16 வயதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்து இது வரைக்கும் ஒரு நாள் விடாமல் அவர் படத்தை பார்த்துருக்கேன். எல்லா படமும் அந்த பார்க்குற வயசு ஆண்டவனை கொடுத்துருக்கான். இப்போ இருக்கிற நீங்களாம் வந்து ஒரு அண்ணாமலை, ஒரு பாட்ஷா இதே தான் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. படிக்காதவன் அதாவது ஒரு பேட்ச் இருக்கும். நாங்கள் அதுக்கு முன்னாலேருந்து இப்போ அவரை பார்த்துட்டு வரோம். அதாவது எவ்வளோ காம்படிஷன் இருந்தும் தன்னுடைய விடாமுயற்சியால் தான் அவர் ஜெயித்தார் கண்டிப்பாக. அதில் வந்து ஏன்னா நான் அவர் ஆரம்பத்துலேருந்து பார்த்துருக்கேன். ரெண்டாவது அவருக்கு வந்து மனைவி சப்போர்ட் இருந்தது. அந்த மனைவி சப்போர்ட்னால தான் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார். ஆனாலும் சிங்கமா வாழ்ந்தாலும் வீட்டுக்குள் பஞ்சானோ அப்பப்ப ஸோ ஓகே, மூவி இந்த பாட்டெல்லாம் ரிலீஸ் ஆச்சுல, ஸோ பாட்டுக்கெல்லாம் எந்த அளவுக்கு வெயிட்டிங்கில் இருக்கீங்க? உங்களை பார்த்தாலே தெரியுது எதுக்கு வெயிட்டிங்கில் இருப்பீங்க, எந்த பாட்டுக்கு வெயிட்டிங்கில் இருப்பீங்கன்ட்டு. ஆப்வியஸ்லி மோனிகா தாங்க. அதுதான் பாட்டு வந்து அடுத்த நாளே வந்து எல்லாம் ரீக்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் பாட்டை கேட்டு வைப் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். அதான் மோனிகா அண்ட் மோர் ஓவர் அனிருத்தோட சாங்க்லாம் வந்து வெயிட் பண்ணாமல் எப்படி. அண்ட் அதுதான் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையவே இருக்குது. வைப் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் இல்லைங்க, வைப் பண்ணி பார்ப்போம். இல்லை சப்போஸ் அந்த பாட்டில் அதெல்லாம் ட்ரிம் பண்ணி தூக்கிட்டாங்க, அந்த பாட்டையே ட்ரிம் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த படம் எல்லாரும் எதிர்பார்க்கறத விட நல்ல ஒரு நேம் கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு எனக்கு. இந்த படத்துக்கும் நீங்கள் மொதல் ஷோ போயிடுவீங்க மேக்ஸிமம். ஏன்னா இப்போ எனக்கு உடம்பு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அப்படி வாய்ப்பு கிடைச்சுன்னா கண்டிப்பாக போவேன். எனக்கு டிக்கெட் வாங்கணும், புக் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து நம்ம ரசிகர்லேயும் எனக்கு பழக்கம் இருக்காங்க, தியேட்டருக்காரங்களும் எனக்கு பழக்கம் இருக்காங்க, தியேட்டர் ஓனர்ஸும் எனக்கு நல்ல பழக்கம். அதனால் நான் போகணும்னு நினச்சிட்டேன்னா எனக்கு உடம்பு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் டிக்கெட்டே இல்லாமல் உள்ளே போவேன். அவர் ரெக்கார்ட் மேக்கர் மட்டும் இல்லைங்க, அந்த ரெக்கார்டை உடைக்கிற ரெக்கார்ட் பிரேக்கர் ரஜினி சார் தான். இத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் நீங்கள் சஸ்டெயின் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். நிறைய கஷ்டங்கள், நிறைய துன்பங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, வளர்ந்துருப்பீங்க. உங்களுக்கு நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வாழ்த்துறதுக்கு நிஜமாலுமே எங்களுக்குலாம் வயசு கிடையாது. பட் இப்போ இருக்கிற மாதிரி எப்போவுமே கடவுள் அவர்களோட நல்லா இருங்க. வாழ்த்துக்கள். சவுண்ட் பாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிச்சிடலாமா? சூரியனுக்கு செல்ல முடியாது, நட்சத்திரத்தை எட முடியாது, என் தலைவனை வெல்ல முடியாது.